பீகார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் பாட்னாவில் பல்வேறு திரைமறைவு ஆட்டங்கள் நடக்கின்றன. இதுகுறித்த பிரத்யேக செய்தியை பார்க்கலாம். இடங்களை கொண்ட பீகார் சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 122. இப்போது பாஜக கூட்டணி மொத்தமாக 202 இடங்களை வென்றிருந்தாலும் நிதிஷின் ஐக்கிய ஜனதாதளம் வென்றிருக்கும் 85 இடங்கள் போக 117 இடங்கள் தான் பாஜக உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் வசம் உள்ளன. ஒருவேளை நிதிஷ் மீண்டும் அணிமாற முற்பட்டாலும் பீகார் ஆட்சியை தன்வசமே பாஜக கூட்டணி வைத்திருக்க 5 இடங்கள் குறைவு. ஆகையால் எதிரணியில் உள்ள ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் உள்ளிட்ட ஏனைய கட்சிகளிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக இழுக்கலாம் எனும் பேச்சு உருவெடுத்தது. இதை அடுத்து இதை தடுக்கும் வகையிலும் தன்னுடைய கையை பலப்படுத்திக் கொள்ளும் வகையிலும் நிதிஷின் ஐக்கிய ஜனதாதளமும் மறைமுக பேச்சில் இறங்கியுள்ளதாக தெரிகிறது. பீகார் தேர்தல் முடிவு எதிர்க்கட்சிகள் இடையே கடும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் உருவாக்கியுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் பெரும் அதிர்ச்சிக்கும் சோர்வுக்கும் உள்ளாகியுள்ளனர். இந்த மனநிலையை பயன்படுத்திக் கொள்ள முற்படும் போட்டி இப்போது ஆரம்பித்துள்ளது. பாஜகவுக்கு எதிராக இவ்வளவு காலமும் செயல்பட்டுவிட்டு நேரடியாக அக்கட்சிக்கு செல்வதை காட்டிலும் ஐக்கிய ஜனதாதளம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று நிதிஷ் கட்சியினர் காங்கிரசாரிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமான பேச்சுகள் பீகாரில் பரவலான சூழலில் தலைநகர் பாட்னாவில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பீகாரில் இப்படியான தகவல்கள் சகஜம் என்பதும், சென்ற முறை ஓவைசி கட்சியின் சார்பில் வென்ற 5 பேரில் 4 பேர் தேஜஸ்வியின் ராஷ்டிரிய ஜனதாதளத்தில் இணைந்தனர் என்பதும், சில மாதங்களுக்கு முன்புதான் பீகார் மாநில காங்கிரஸ் செயல் தலைவராக இருந்த அசோக் குமார் ஐக்கிய ஜனதாதளத்தில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கவையாகும்.